இந்தியாவில் சுகாதாரத்தின் தரம் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க முறையில் மேம்பட்டு வருகிறது. மேலும் தரமான சுகாதார சேவைக்கான செலவினை ஏற்கும் திறனும் மேம்பட்டு வருகிறது. இப்போ பெரிய எண்ணிக்கையிலான மருத்துவமனைகள் நோயாளிகளை நீண்ட காலத்திற்கு வைத்திருக்க விரும்பவில்லை. இதனால் வீட்டு சுகாதார சேவைகளுக்கு பெரிய அளவில் தேவை உள்ளது. அந்த சேவைகளை வழங்க நர்சுகள் தேவைப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவை கிடைக்கவில்லை. இந்த இடைவெளியை நிரப்ப மலிவான கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான அணுகல் என்ற பெயரில் இந்த திட்டம் புதுமையாக உருவாக்கப்படுகிறது. சென்னை போன்ற நகரத்தில் 12 மில்லியன் மக்கள் வசிக்கின்றனர். அவர்கள் தினமும் 80,000 சேவைகளை தேவைப்படுகின்றனர். அதற்காக வீட்டு நர்சுகள் தேவைப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக இந்த நர்சுகள் கிடைக்கவில்லை. இப்போது இந்த பராமரிப்பு எதற்காக தேவைப்படுகிறது? புற்றுநோய் நோயாளிகள், பார்கின்சன், ஆல்ஜிமர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு பராமரிப்பு, இதய நோயாளிகள், பக்கவாதம் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவர்கள் இந்த சேவைகளை தேவைப்படுகின்றனர். இந்தியாவின் மொத்த நகரங்களில் இது மொத்தம் 48 நகரங்கள் தினமும் 50 லட்சம் சேவைகளை தேவைப்படுத்துகிறது. இது தற்போதைய தேவை. கடந்த 20 ஆண்டுகளில் பல திறமையற்ற தொழிலாளர்கள் பெரிய இந்திய நகரங்களுக்கு குடிபெயர்ந்து கட்டுமானத் துறையில் திறமையற்ற தொழிலாளராக வேலை தேடுகின்றனர். பாதுகாப்பு காவலர், கழிவுநீர் தொழிலாளி, நகராட்சி வேலை, சலூன், மசாஜ் பார்லர், ஹோட்டல்கள் அல்லது வேறு ஏதேனும். இந்த மெக்கலைன்கள் இங்கு ஒரு வகையான குடிபெயர்ந்த தொழிலாளராக வந்து மாதத்திற்கு 5,000 முதல் 15,000 வரை சம்பாதிக்கின்றனர். மேலும் இந்த மக்களுக்கு எந்த சமூக அல்லது தொழில்முறை பாதுகாப்பும் இல்லை. இந்த மக்கள் பெரும்பாலோர் கல்வி பின்னணி இல்லாத திறமையற்ற தொழிலாளர்கள். மேலும் இந்த மக்கள் கலாச்சார, பொருளாதார அல்லது மக்கள் தொகை காரணங்களால் பள்ளி விட்டு விலகியவர்கள். இந்த மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வகையான கல்வியையும் எடுத்துக்கொள்ள ஆர்வமாக உள்ளனர். இது தெளிவாக தொழில்முறை சேவைகளுக்கான தேவை இருப்பதை காட்டுகிறது. மருத்துவ சேவைகளில் 70% மேல் மருத்துவமல்லாதவை. உதாரணமாக படுக்கை அமைத்தல், சுத்தம் செய்தல், கழுவுதல், சிறுநீரக தட்டு கையாளுதல், நோயாளி ஆதரவு, உணவளித்தல், அலங்காரம், துலக்குதல் அல்லது நோயாளியை உடன் செல்லுதல் போன்றவை. இவை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு தொகுதியாக மாற்றப்படுகிறது. 9 வெவ்வேறு மொழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திறமையற்ற தொழிலாளர்கள் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வீடியோ அடிப்படையிலான பயன்பாடுகளை பயன்படுத்தி மிகவும் பயனர் நட்பு ஆக இருக்கும். இந்த மக்களோடு பயிற்சி பெற்று சான்றிதழ் பெற்றவுடன் அவர்கள் சேவைகளை வழங்க தயாராக உள்ளனர். ஒரு நவீன பயன்பாட்டை பயன்படுத்தி நோயாளி மற்றும் நர்சுகள் சேவைகளை வழங்க இணைக்கப்படுவார்கள். சான்றிதழ் பெற்ற நர்சுகள் எளிதாக மாதத்திற்கு 25 முதல் 40,000 வரை சம்பாதிக்க முடியும். நகரம் மற்றும் அவர்கள் வேலை செய்யும் நேரத்தை பொறுத்து. இது குடிபெயர்ந்த தொழிலாளர்களுக்கு சேவைகளை அணுக ஒரு அரை தொழில்முறை நபராக மாற புதிய வாய்ப்புகளை வழங்குகிறது. மேலும் அவர்களுடைய தேவையை பொறுத்து எந்த நகரத்திற்கும் குடிபெயர்ந்து வழங்கலை வழங்க முடியும். கல்வியை அணுகவும், சுய தொழில் நபராக சம்பாதிக்கவும், கிராமப்புற மக்களின் வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கி அவர்களுக்கே பொருளாதார சுதந்திரத்தை வழங்கும்.